வானம் திறந்து தேவனுடைய மகிமை நம்மேல் வந்து அமர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் வானத்தை திறந்தருளுகிற ஒரு இடத்தை பார்ப்போமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எதற்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதித்து, உன்னுடைய தேசத்தை ஆசீர்வதித்து, உன்னுடைய சுற்றுப்புறங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அடிக்கடி எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவரே என் தெருவில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படிம்பார். தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே என் தெருவில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவரிடத்துல ஒருத்தர் கேட்டாரா, சார் என்ன நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இந்த தெருவில் உள்ள எல்லாரையும் அப்படி நேசிக்கிங்களா அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நேசிக்கலாம்ல, அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா என்கிட்ட கடன் கேட்க வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் நல்லா இல்லைன்னா என்கிட்ட வந்து கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் ஆண்டவர் அவங்களையெல்லாம் முதல்ல நல்லா ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறேன் வேடிக்கையாக சொன்னாராம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்கள், அவருடைய வானத்தை திறக்கிறார். அங்கே அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையை வச்சிருக்கிறார். அதிலிருந்து அவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் கடன் பாரங்களை எல்லாம் நீக்குவார். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படும். இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ இந்த வானத்தை இப்படி திறக்கிறார், தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் எப்போ திறக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரம் முழுசுமே அவர் கொடுக்குற ஒரே ஒரு நிபந்தனை, இந்த வேத புத்தகத்தை கவனமாய் வாசி. இந்த வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து, அதை நேசித்து, அதை தியானித்து, எப்போதுமே இந்த வசன நினைவாகவே இரு. இந்த வசனத்தை எங்கெல்லாம் கை கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் நீ கை கொள்ள ஆரம்பி. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசனமும் வாழ்க்கையும் ஒன்றாய் மாறட்டும். வயது முதிர்ந்த காலத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை குறித்து ஒரு வரலாற்று பின்னணி சரித்திரம் ஒன்று இருக்கிறது. நல்ல வயதாகிவிட்டது. ஆலய வாசற்படியிலே அமர்ந்திருப்பாராம் ஓய்வு நாள் என்று. எல்லாரும் ஆலயத்துக்கு வருவாங்களாம். சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசித்து இந்த பிள்ளைகளை வச்சு பேசிகிட்டு இருப்பாராம். எல்லாம் தாத்தான்னு அன்பாக பேசும் போல் எல்லாம் அன்பாக பேசுவாராம். பெரியவங்களும் வந்து அவரை வணங்குவாங்களாம், மரியாதை செலுத்துவாங்களாம். அப்போ இவர் அவர்களை பார்த்தவொன்னே இவர் சொல்கிறது, அன்பாக இருங்கப்பா, சண்டை கிண்டை போட்டுறாதீங்க. இன்றைக்கி சபைகளில் இந்த சத்தியங்கள் நமக்கு சரியாக விளங்கணும். அன்பாக இருங்கப்பா, சண்டை கிண்டை போடாதீங்கப்பா, அன்பாக இருங்க. திரும்ப 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 அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் எல்லார்ட்டையும் அப்படி சொன்னாராம். வசனத்தை ஒரு மனிதன் கடைபிடித்து வசனத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னா இந்த உபாகமம் 28 அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்கணும். ஏன்னா நம்ம குறைவுகளோடு இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், கடன் பாரத்தோடு இருக்கிறோம். இது எழுத்தின்படியான வசனமாய் இல்லாமல் நம் வாழ்க்கையிலே அது செயல்படுகிற வசனமாய் வருவதற்கு நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் முற்றிலுமாய் நம்மை கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை வசனத்தை நேசிப்போம், வாசிப்போம், அதை தியானிப்போம், அந்த வசனத்தையே உணவாய் அருந்துவோம். ஆண்டவர் தன் நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை உங்களுக்கு திறப்பார். ஒரு நிமிடம் மாத்திரம் கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக
நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அநேகர் தொலைபேசி வழியாய் கடன் பாரத்துக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஜெப குறிப்பு சொல்கிறாங்க. ஆகவே கடன் பாரத்திலே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எங்களுக்கு திறப்பேன்னு சொன்னீங்களே. எங்கள் தேசத்தில் ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், இந்த கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், சுற்றுப்புறங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது பாரத்தோடு ஆண்டவரே, வேதனையோடு ஜெபிக்கிற, கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வசனத்திற்கும் ஆண்டவரே உமக்கும் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்தருளும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. அவள் கடன்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.